செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தினா காதில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அதை விட பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஏர்பட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண். ஹலோ டாக்டர். ஏர்பட்ஸு இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக மாறிடுச்சு இல்லை, இது என்னென்ன பாதிப்புகளை உருவாக்கும்? ஸோ இப்போல்லாம் எஸ்பெஷலி டீனேஜர்ஸ், யங் அடல்ட்ஸ், இப்போல்லாம் சின்ன பசங்க கூட இந்த 10-11 இயர்ஸ் ஓல்டு கூட ஃபோனோட சேர்த்து இந்த இயர்பட்ஸ் காதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் இது ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ், காதுக்குள்ளே வைக்கிற ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தினால நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸை நம்ம சரியாக க்ளீன் பண்ண மாட்டோம். அது சரியாக க்ளீன் பண்ணாததுனால அதுலேருந்தே ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது இந்த இது கான்ஸ்டண்ட்டாக காதுக்குள்ளே வைக்கும் போது கப்புள் ஆஃப் இஷ்யூஸ் வரும். ஒன்று அங்கே இருக்கிற ப்ராப்பர் ஃபிட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ரைட் இது லெஃப்டில், லெஃப்ட் இது ரைட்டில் வைக்கிறோம். அந்த மாதிரி எந்த காரணத்தினால அந்த இயர் கெனால் இருக்கிற ஸ்கின் கொஞ்சம் டெண்டராக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் இரிட்டேட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதோடு சேர்த்து அது ரொம்ப நேரம் வைக்கும்போது உள்ள ஒரு மாய்ஸ்சர் கலெக்ட் ஆகிட்டு அதனால ஒரு ஃபங்கல் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி முன்னாடி சொல்லுவாங்க காதில் அந்த இயர்பட் வச்சு க்ளீன் பண்ணிக்காதீங்கன்ட்டு நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். அதே ஃபினாமினா தான் இந்த மாதிரி ஏர்பட்ஸ் உள்ளே வைக்கிறதுனால வேக்ஸ் ஆக்சுவலி ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். அது இந்த இயரை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப மாய்ஸ்சர் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ். இந்த இயர்பட்ஸோ இல்லை இந்த கியூடிப்ஸ் வச்சு இயர் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த வேக்ஸ் உள்ளே போய் மாட்டிக்கும். அது பேர் இம்பேக்டட் வேக்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அந்த வேக்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு அப்புறம் அது காது கேட்காத மாதிரி ஒரு ஹியரிங் லாஸ் வருதும், அப்புறம் அது எடுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய வாட்டி இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நாட் ஓன்லி இன்ஃபெக்ஷன், ஹியரிங் லாஸ், இந்த இம்பேக்டட் வேக்ஸ்னால வலி, இது எல்லாமே கூட நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி அதுவும் நிறைய நேரம் யூஸ் பண்ணுறது தான் நம்ம இப்போ ரைட்னோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அவங்க வைக்கிற போஸ்டர் டிப்பிக்கலாக செல்ஃபோன் இப்படி கீழே பார்க்குறதோ இல்லை மடியில் வச்சுட்டு அந்த நெக்கு போஸ்டரை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி இப்போ டெஸ்க்டாப், லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்க்ரீன் நம்ம ஃபேஸ் லெவலில் இருக்கணும்ட்டு, ஸோ தட் நம்ம நெக்கை ரொம்ப தூக்கியும் பார்க்கல, ரொம்ப கீழேயும் பார்க்கல. ஸோ இந்த இயர்பட்ஸ் இருந்துட்டு இந்த ஃபோனை நோண்டிட்டு இருக்கிற பழக்கம் இருக்கும்போதுக்கு எல்லாருமே குனிஞ்சு ஹவர்ஸ் டுகெதர் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனால நெக்கு போஸ்டர் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகுது. இந்த அப்பர் பேக் நெக் போஸ்டர் அது அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளெக்ஷன், அந்த கான்ஸ்டன்ட் பெண்ட் ஆகிறதுனால மசில் பெயின்ஸ், மசில் ஸ்பாசம்ஸ், அப்புறம் சர்விக்கல் வெர்டிப்ரா, நெக்கோட ஸ்பைனில் அதுலேருந்து வர நர்வ்ஸை கம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதனால ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே பார்க்குறோம். இன்னொரு ரொம்ப காமன் திங் என்ன கேள்விப்படுவோன்னா நிறைய லவுடு வாய்ஸஸ், லவுடு சவுண்டு காதில் இது ஓகேயா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ யூஸ்வலி ரிசர்ச் பிரகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 80-85 டெசிபிள்ஸ்க்கு மேலே ரொம்ப நேரம் கேட்டோன்னா பெர்மனண்ட் ஹியரிங் லாஸ், தட் இஸ் பெர்மனண்ட்டாகவே காது கேட்காம இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலி ஒரு 80-85 டெசிபிள்ஸ்க்கு கீழே அண்டு அதுவும் ரொம்ப நேரம் ஒரே டைமில் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ 80-85 டெசிபிள்ஸ்னால் என்ன, ஒரு டிப்பிக்கல் சுச்சுவேஷனில் பேசணுன்னா பிளெண்டர் மிக்ஸி இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ஹையில் போட்டால் அது அப்ராக்சிமேட்லி 80-85 டெசிபிள்ஸ். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது, மணிக்கணக்கில் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு. இன்றைக்கி குழந்தைங்களே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைலில் தான் சில சிலபஸ் பார்க்குறது, கூகுளில் சர்ச் பண்ணுறது, இல்லை கேம் ஆடுறது. கேமே நார்மலாக பார்த்தா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு ஏர்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? குழந்தைங்களுக்கு இதே மாதிரியான பாதிப்பு தானா இல்லை வேறு ஏதாவது வருமா? குழந்தைங்களுக்கும் மெயினாக அந்த போஸ்டர், இப்போது வீடியோ கேம்ஸு அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த ஃபாஸ்ட் மூவிங் இமேஜஸ், ரேப்பிடாக மூவ் ஆகிறது, அட்டென்ஷன் டெஃபிசிட், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பட் இயர்பட் ஸ்பெசிஃபிக் அப்படின்ட்டு பார்க்கும்போது மெயினாக இந்த பசங்களுக்கு வேக்ஸ் உள்ளே மாட்டிக்கிறது, இன்ஃபெக்ஷன்ஸ் அதனால வருது. அப்புறம் அவங்க போஸ்டர், சின்ன பசங்கனால ஒரு அளவுக்கு இந்த முதுகு வலி, நெக் பெயின் எல்லாம் அந்த ஒரு அளவுக்கு தாங்கிடுறாங்க. பட் இதுவே ப்ரொலாங்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் போகும்போது அவங்களுக்கும் நெக் பெயின், இப்போல்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நெக் பெயின், கழுத்து ஒரு சைடுக்கு போகிறது, அதனால வர டிக்ஸ், இதெல்லாமே நாங்கள் பார்க்குறோம். காது வலியும் வரும். அப்சல்யூட்லி காது வலி, இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அது எல்லாமே வரும். அதாவது ஒரு பக்கம் ஏர்பட்ஸு இதெல்லாம் நம்ம அது வயர்லெஸ் வச்சுக்கிறோம்.
ஆனால் வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணிக்கிட்டே வந்து ஏர்பட்ஸை இல்லை ஹெட்ஃபோனை போட்டுகிட்டே தூங்குறாங்க, இல்லை அப்படியே கேட்குறாங்க, அப்படியே தூங்கிடுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பாதிப்பு? அதில் நிறைய வந்து ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஸோ இந்த இயர்பட்ஸ் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த இயர்பட்ஸ் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அது வெளில விழுந்துடணும். பட் சில பேருக்கு வந்து அது உள்ளே இன்னும் போய் மாட்டிக்கிட்டு அந்த இயர் கெனாலோட ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணிவிட்டு அதனால வர பெயின் அண்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்ஸில் ரேடியேஷன் வருமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க. இதுலேருந்து ரேடியேஷன் வரும், ஆனால் லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன். இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸ் அண்ட் ரிசர்ச்சில் இந்த ரேடியேஷனால நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் இது லாங் டேர்ம் ரிசர்ச்சில் தான் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். தவிர்க்க முடியாத இடங்களில் இந்த மாதிரி ஏர்ஃபோன் இல்லை பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? சிலர் வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஆக்சுவலி இது கரெக்ட் ஆன்சர் வந்து எவ்வளோ கம்மி நேரம் இது யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி நேரம் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான ஆன்சர். பட் சில பேருக்கு வந்து இது ஜாப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருக்கீங்க, அந்த மாதிரி ஜாபாக இருக்குது, இல்லை எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது யூஸ்வலி இந்த போத் சைடட் காதில் வைக்காத மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் இஸ் மோர் ரெக்கமெண்டட். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே வருது. இல்லை இந்த மாதிரி காதில் வைக்கிற இயர்பட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ்வலி போகாதீங்க. அப்படி போனீங்கனாலும் ஒரு 5 to 10 minutes அதை எடுத்துட்டு ஸோ தட் வாட் எவர் ஸ்வெட் மாய்ஸ்சர் என்ன அக்யூமுலேட் ஆகுதோ ஃபஸ்ட் அதுவும் கொஞ்சம் ஹீல் ஆகணும். அண்ட் நம்ம இயர்ஸுக்கும் அந்த லவுட் சவுண்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு டைம் கேப் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ரைட் சைடு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சிங்கிள் சைடு யூஸ் பண்ணுறது ஓகேவா, இல்லை அதுவுமே டபுள் சைடு தான் யூஸ் பண்ணணுமா? ஸோ சிங்கிள் சைடு ஒரு சைடு தான் யூஸ் பண்ணுறோம். ஐ திங்க் அவங்க வந்து ரெண்டுத்தையும் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே. சிங்கிள் சைடட் ஹெட்ஃபோன்ஸ்னால என்ன இஷ்யூனா சில டைம் வந்து அது நம்ம அது கரெக்டாக புரிஞ்சுக்காம ஹெட்டை வந்து டில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஹெட்டை வந்து ஒரு அப்நார்மல் போஸ்டரில் டில்ட் பண்ணும்போது இந்த நெக் பெயின்ஸு, ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் இந்த காது கொஞ்ச நேரம் இந்த காதுன்னு 2 காதுக்கும் நீங்கள் வந்து கேப் கொடுத்தா தப்பு இல்லை. பட் அதனால நெக் போஸ்டர் அண்ட் உங்கள் போஸ்டர் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்ட்டு பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் நம்ம காதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச்.